அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். காலையில் எழுந்து காஃபி குடிக்கிற வழக்கம் இருக்கிறவங்க காஃபி குடிப்பீங்க, டீ குடிக்கிற வழக்கம் இருக்கிறவங்க டீ குடிப்பீங்க. சில பேர் ஐயா நமக்கு அந்த பழக்கம்லாம் இல்லைங்க அப்படிம்பாங்க. அவங்களாம் காஃபி அப்படின்ற அந்த அருமையான பானத்தை சுவை பார்த்ததில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு தடவை சாப்பிட்டாங்கன்னா அப்புறம் அது சாப்பிடாமல் இருக்கவே தோணாது. அப்படிப்பட்ட அருமையான மனித கண்டுபிடிப்புகளில் அதுவும் ஒன்று. இது வரைக்கும் யாரும் சாப்பிடலன்னா வேணால் சாப்பிடாதவங்க இருந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள். காஃபின்றது காலை நேரத்துக்கே உரிய கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நல்ல பானம். நான் ஒன்றும் காஃபி கம்பெனியோ இல்லை காஃபி ஏஜென்ட்டோ இல்லை, அதை பற்றி பேச்சு வருகிற காரணத்தினால் சொல்லுகிறேன். சரி, இப்போ காஃபி குடித்து முடிச்சுட்டு இன்றைக்கி என்னென்னலாம் செய்யணும் அப்படின்ற ஒரு சின்ன திட்டம் நமக்கு இன்றைக்கு மட்டுமல்ல என்றைக்குமே வேண்டும் அப்படின்னு சுய முன்னேற்ற வழிகாட்டிகள் சொல்லுகிறார்கள். இப்போ வயது ஒரு 25, 30, 35 ஏதோ ஒன்று இருக்கட்டும். யாராக இருந்தாலும் உங்களுக்கு பிளான் ஏ, பிளான் பி அப்படின்னு 2 திட்டம் இருக்க வேண்டும். இல்லை என்றால் அப்படிப்பட்டவர்களுடைய வாழ்க்கை நயாகரா சிண்ட்ரோம் மாதிரி ஆகிவிடும் அப்படின்னு ஒரு ஆண்டனி ஹாப்கின்ஸ்னு ஒரு அறிஞர் சொல்லுகிறார். அவர் இது மாதிரி உலகம் முழுக்க பிரபலமான சொற்பொழிவு ஆற்றுகிற நூல்கள் எழுதுகிற ஒரு வழிகாட்டி அறிஞர். சில பேர் வாழ்க்கையை அது பார்க்கல, ஏதோ போட்டால் சார் எல்லாத்தையும் கடவுள் பார்த்துக்குவார் சார், நான் ரொம்பலாம் யோசிக்கிறது இல்லை சார் அப்படின்னு இருந்தால் அதுவே ஒரு வகையான மனக்குறைபாடு அப்படிங்கிறார். என்ன மனக்குறைபாடு? இந்த நயாகரான்னு ஒரு பெரிய உலக புகழ்பெற்ற நீர்வீழ்ச்சி இருக்கிறது. அது ஒரு குறிப்பிட்ட தொலைவு வரைக்கும் அப்படியே நதி மாதிரி தான் வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் திடீர்னு ஒரு பெரிய பள்ளத்தாக்கில் அப்படியே நீர் வீழ்ச்சியாக விழும். நீர் வீழ்ச்சின்ற வார்த்தை கூட தவறு. ஏன்னா தமிழில் அதை குறிப்பிடுகிற அருவி அப்படின்னே ஒரு சொல் இருக்கிறது. இந்த வாட்டர் ஃபால்ஸ் அப்படின்றத அப்படியே நேரடியாக தமிழில் மொழிபெயர்த்து நீர்வீழ்ச்சின்னு பேர் வச்சுட்டாங்க. அது தேவையில்லை. தமிழில் தனிப்பட்ட சொல்லே இருக்கிறது. தமிழில் எதற்குத்தான் சொல்லில்லை, நம்ம தான் ஏதோ இங்கிலீஷில் தான் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, அந்த அருவி மாதிரி இருக்கிறதே அது ஆறு மாதிரி வந்து ஆறாக வந்து அருவியாக விழுகிறது. இப்போ எதுவுமே அருவியாக விழுதுன்ற தெரியவே தெரியாத ஒருத்தர் அந்த ஆறில் வந்தால் என்ன ஆகும்? அவர் இந்த ஆறு போகுதே கடைசி வரைக்கும் ஆறாவே இருக்குமா அல்லது 7, 8ன்னு மாறுமா அப்படின்லாம் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். இந்த படகுல போகிறோமே இது பத்திரமானதா அல்லது நாம் நின்று கரை சேர வேண்டிய இடம் எது? இந்த தெளிவுலாம் இருக்கணும். இல்லைன்னா அப்படியே போய் திடீர்னு அருவியாக விழுகிற பொழுது இவரும் விழுந்து விடுவார் இல்லையா? அதே மாதிரி தான் வாழ்க்கையில் அது இஷ்டத்துக்கு போட்டங்க அப்படின்னு இருக்கக்கூடாது. நாம் யாராக இருந்தாலும் இன்னும் 5 ஆண்டு காலம் கழித்து நம்முடைய தேவைகள் என்ன, நம்முடைய சூழல் எப்படி இருக்கும், நம்முடைய அலுவலகத்தில் நம்முடைய வேலை என்னவாக இருக்கும், குடும்பத்தில் என்ன என்ன மாற்றங்கள் ஏற்படும், எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கணும். தன்னுடைய தனி வாழ்க்கை, அலுவலக வாழ்க்கை, வருமானம், ஆரோக்கியம், லட்சியம், இப்படி எல்லாத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு அதுக்கு பிளான் ஏ அப்படின்னு ஒன்று இருக்கணும் அப்படின்றாங்க. எனது பிளான் ஏ ஆரோக்கியம். இப்போ இருக்கிறது மாதிரியே 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழித்து ஆரோக்கியம்ன்றது இருக்காது. அப்போ அதுக்கு இப்போ பிடித்து அதற்கு தேவையான உடம்புக்கு தேவையான எக்ஸசைஸு, உடம்புக்கு தேவையான சத்துள்ள உணவு, அப்புறம் ஏதாவது பிபி, கொலஸ்ட்ரால் அது மாதிரி எதாவது இருந்தால் அதுக்கு இப்போவே செக் பண்ணிக்கிறது. இந்த மாதிரி ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் 5 ஆண்டு காலம் கழித்து நம் நிலை என்னவாக இருக்கும், ஒரு ஃபுல் பாடி செக்கப் இந்த மாதிரி செய்து கொள்ள வேண்டியது ஒவ்வொருவருக்குமே தேவை. எனக்கு இவ்வளோதான் சார் வயசாகுது, எனக்கு இவ்வளோதான் சார் வருமானம் இருக்குது, இதெல்லாம் கிடையாது. நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் உடம்பு உங்களுக்கு தான். நீங்கள் அதை உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டியது உங்கள் கடமை. அதே மாதிரி வருமானம் இன்றைக்கி இருப்பது மாதிரியே 10 ஆண்டு காலம் கழித்து வருமானம் இருக்குமா அப்படின்றதுக்கு உத்தரவாதம் இல்லை. உங்களுக்கு இருந்தால் மகிழ்ச்சி தான், ஆனால் பொதுவாக உத்தரவாதம் கிடையாது. நீங்கள் பாருங்கள், வரவுக்கு உத்தரவாதம் கிடையாது, ஆனால் 10 ஆண்டு காலம் கழித்து கண்டிப்பாக செலவுக்கு உத்தரவாதம் உண்டு. உங்களுக்கு வரவு இருக்கோ இல்லையோ செலவு நமக்கு நிச்சயமாக இருக்குங்க. ஏன் 10 வருஷம் கழித்து சாப்பிட்ணும், 10 வருஷம் கழித்து ட்ரெஸ் பண்ணணும், 10 வருஷம் கழித்து நம்ம தங்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், 10 வருஷம் கழிச்சும் உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா அப்போ கவனிக்கிறதுக்கு மருத்துவம் அது சம்பந்தமான செலவுகள் செய்யணும்.
அப்போ பாருங்கள், வரவு 10 ஆண்டு காலம் கழித்து இருக்கும்ன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் செலவு நிச்சயமாக உண்டு, சந்தேகமே படாதீங்க. நாம் இருக்கிற வரைக்கும் செலவுகள் இருக்கும். ஆனால் அப்போ விலைவாசி இதை போல் ப்ரைஸ் இண்டெக்ஸுன்றது இன்னும் 1 மடங்கு ஏறி இருக்கும். அதுதான் விலைவாசியினுடைய இயல்பு உலகம் முழுக்க. அதுக்கு எந்த அரசாங்கத்தையும் அல்லது எந்த அமைச்சகத்தையும் குறையெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. உலகத்தின் இயல்பு அதுதான். விலைவாசின்றது இப்பொழுது இருப்பதை விட உயரும். அதை யாராலையும் கட்டுப்படுத்த முடியாது. ஏன்னா இருக்கிற ரிசோர்ஸ் அப்படின்றது இவ்வளவு தான். அதை பயன்படுத்துகிற மக்களினுடைய தொகை அதிகமாயிட்டே போகுது. இது ஒரு அடிப்படை உண்மை. அதனால் விலைவாசி ஏறும், செலவுகள் ஏறும், வருமானம் ஏறுமா? அப்போ அதற்கும் முன்கூட்டியே திட்டமிடல் என்பது மிக முக்கியம். அப்போ பிளான் ஏ அப்படின்றது ஒருவேளை சரியாக எடுபடாமல் போயிடுச்சு அப்படின்னா அப்படிப்பட்ட சூழலில் என்ன செய்வதுன்றதுக்கு பிளான் பின்னு ஒன்று வச்சுக்குங்க அப்படிங்கிறாரு ஆண்டனி ஹாப்கின்ஸ். அப்போ வாழ்க்கை என்பது மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான் அப்படின்னு இருந்துடக்கூடாது. ஓஷோ கிட்டக்க போய் தான் ஒருத்தர் சொன்னார், எதுக்கு சார் ரொம்ப கவலைப்படணும், மரம் வச்சவன் தண்ணி ஊற்றாமே போயிடுவான், கடவுள் அதெல்லாத்தையும் பார்த்துக்குவார் சார் அப்படின்னாரு. ஓஷோ கேட்டார், இதை பாருங்க, ஒன்று புரிஞ்சுங்க, மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான், ஆனால் நீங்கள் மரம் இல்லை, மனுஷன். 2வது, கடவுள் உங்களை பார்த்துக்குவார்னு இருக்காதீங்க. உங்களுக்கு தண்ணி ஊற்றுறது கடவுள் வேலை கிடையாது. அதுக்கு தான் உங்களுக்கு அவர் அறிவு கொடுத்துருக்காரு, கண்ணு, காது, மூக்கு, காலு, மூளை எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாத்தையும் பயன்படுத்தி அது ஒருவேளை தோற்குமானால் அப்புறம் கடவுள்கிட்ட போகலாமே தவிர முதலெடுத்த உடனே மரம் வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு உட்காந்துருக்காதீங்க என்று ஓஷோ வேடிக்கையாகவும் உண்மையாகவும் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் யாராக இருந்தாலும் எதிர்காலத்திற்காக உங்களுடைய பிளான் ஏ என்ன, பிளான் பி என்ன? நான் கேட்கவில்லை, நான் கேட்பதற்கு விடை நீங்கள் திட்டமிட்டு விட்டால் வாழ்க்கை கேட்கிற பொழுது நீங்கள் தைரியமாக விடையோடு அதை சந்திக்கலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.